குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம யூனிட் 9 12th பிசிக்ஸ்ல யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். லாஸ்ட் 2 கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான 2 5 மார்க்க பார்த்தோம். கரெக்டா? ஒண்ணு என்ன அப்படின்னா இ/எம் அப்படிங்கிற ஸ்பெசிபிக் மார்ச் மாஸ் சார்ஜ் ரேஷியோ அப்படிங்கறத ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரான் அதை பத்தி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அனிமேஷன் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மில்லிகன்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். சூப்பரா பார்த்தோம். அந்த ஆயில் டிராப்பை வச்சு அதை ஸ்டேபிளா வச்சு ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா வச்சு அதுல என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனா நம்ம உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு அனதர் ஒன் கொஸ்டின், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டானது, அதாவது ஆட்டம் மாடல். இந்த ஆட்டம் மாடலை நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் தான் வரும். அடுதுண்ணே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சின்ன கிளாஸ் இருந்து படிக்கலாம். ஆனா என்ன ஒரு 12th நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இது இன் டீட்டெயிலா நல்லா சூப்பரா படிப்பீங்க. நம்ம அனிமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் சூப்பரா புரியும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் அந்த அனிமேஷனா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. சோ இந்த கான்செப்ட் இந்த நம்ம சொல்றோம்ல ஆட்டம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட் கிடையாது. ஒரு அரௌண்ட் 400 BC அந்த டைம்லயே கிரீக் பிலாசபர்ஸ், அதான் 2 பேர், லியூசியஸ் அப்புறம் டெமோக்ரிட்டஸ், இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா இதை ப்ரொபோஸ் பண்ணாங்க. அதாவது ஆட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ப்ரொபோஸ் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவரி ஆப்ஜெக்ட் ஆன் கண்டினியூட் சப்டிவிஷன் அல்டிமேட்லி ஈல்ஸ் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சூப்பர் பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா அது எழுதுறேன். எவரி ஆப்ஜெக்ட் on continued subdivision ultimately yields atom. இது டைரக்டா பார்த்தாலே நமக்கு புரியுது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படின்னா இதுதான் அவங்க சொன்ன அந்த ஒரு கான்செப்டோடைய ஒரு கருத்து. ஓகே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்க சப் டிவைட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில பிரிக்க முடியாத ஒரு அல்டிமேட் பார்ட்டிகல் இருக்கும். அதுதான் ஆட்டம் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸி தானே? எல்லா டிவைட். இப்ப நீங்க ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. பிரேக் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களால பிரேக் பண்ண முடியும், கொஞ்ச நேரம் பிரேக் பண்ண முடியும். பிரேக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஃபைனலா பிரேக்கே பண்ண முடியாத ஒரு அல்டிமேட்டா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது. அப்படிதான், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்ம பிரேக் பண்ணிடும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகள் இருக்கும், அது பிரேக்கே பண்ண முடியாது. சரியா? அந்த அல்டிமேட் பார்ட்டிகள் தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ரைட்டா? ஓகே. சோ இதுல இருந்து நம்ம என்ன ஆரம்பம் பாத்தீங்கன்னா, தாம்சன் மாடல் வரப்போறோம். இது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாம்சன் மாடல். ஆட்டம் மாடல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்க்கும், அதாவது ஜே தாம்சன். ஓகே, நான் ஷார்ட்டா தாம்சன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். தாம்சன்ஸ் மாடல் எப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? ஜே தாம்சன் நீங்க போட்டாலும் ரைட்டா. இந்த மாடலுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் த வாட்டர் மெலன் மாடல். வாட்டர் மெலன் எல்லாருமே பார்த்திருப்போம். அப்படிதானே? ஓகே சரி. இப்போ பிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் இந்த ஆட்டத்தோடைய நேச்சரை, அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க நிறைய தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணாங்க. சரிங்களா? யாரு? பிசிஸ்டும் கெமிஸ்ட்ரி. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான மாடல் தான் இந்த ஜே தாம்சன் மாடல். சரிங்களா? ஓகே. சோ தாம்சனுடைய இந்த மாடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு. தமிழ்ல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் தர்பூசணிம்பாங்க. எல்லாருமே தர்பூசணி பார்த்திருப்போம். தர்பூசணி எப்படி இருக்கும்? இது ஒரு கிரீனிஷ் அந்த இடத்துல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெட், நிறைய இடத்துல ஃபுல்லா ரெட்டா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பிளாக்ல அந்த சீட்ஸ் இருக்கும். அப்படியே அங்கன இருக்கும். சரியா? ரொம்ப தள்ளி இருக்காது, ஓரளவுக்கு அந்த சென்டர் சொல்லுவாங்க, அது பக்கத்துல இருக்கும். ஆனா நிறைய விதைகள் இருக்கும். சரியா? இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ
இவர் வந்து ஏன் சொல்றாருங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது இந்த மாடல ஒரு இந்த தர்பூசணி மாடல் சொல்றோம்னா, இந்த வாட்டர்மெலன் மாடல். அந்த மாடல ஒரு ஆட்டமா அவர் நினைக்கிறாரு. சரிங்களா? அப்ப ஆட்டம்த்த ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்பியரா அப்படியே கன்சிடர் பண்றோம். ஓகே? ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்பியரா நம்ம கன்சிடர் பண்றோம். அத அவர் விசுவலைஸ் பண்றாரு. சரிங்களா? இந்த மாடல ஒரு ஆட்டம ஹோமோஜினியஸ் பிக்சரா அவர் வந்து விசுவலைஸ் பண்றாரு. சரி. இந்த ஸ்பியர் ஃபுல்லா இப்ப என்ன இருக்க போகுது பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ். எப்படி அங்க ரெட் கலர் வந்து ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா, அப்படியே எல்லா இடத்துலயும் ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கு. சோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நீங்க நோட் பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதுல வந்து சீட்ஸ் அப்படிங்கறத இப்படி நோட் பண்றேன். இப்படி இருக்கு. சரியா? இதுதான் நம்ம எலக்ட்ரான் இப்ப சொல்ல போறோம். சரிங்களா? சோ மீதி இருக்கிற இந்த இடம் ஒரு அந்த ரெட் கலரா தெரியல அந்த போர்ஷன் நம்ம வந்து என்ன சொல்லணும், ஸ்பெரிக்கல் க்ளோட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்படி சொல்ல போறோம். அப்போ கருப்பு கலர்ல கொடுத்துருக்க இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா இதுதான் எலக்ட்ரான்ஸ். இதுதான் எலக்ட்ரான்ஸ். கிளியர் ஆயிட்டா? சரி. அப்போ இந்த ஸ்பியர் ஃபுல்லா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆன பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள் இருக்குன்னு யாரு சொன்னா? ஜே தாம்சன் சொல்றாரு. நம்மளுடைய வாட்டர் மேலனோட அந்த ரெட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு எப்படின்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்ல அங்கங்க நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது எலக்ட்ரான் அந்த பாசிட்டிவ் ஸ்பியருக்குள்ள எம்படட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு. எம்படட் ஆயிருக்குன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்க அப்படி பொதிஞ்சு இருக்கும். ரொம்ப சுத்தமான தமிழ்ல பார்த்தீங்கன்னா பொதிந்து இருக்கும்பாங்க. சரிங்களா? இப்போ பொதிஞ்சு இருக்கும். இது வாட்டர்மெலனுடைய சீட்ஸ் மாதிரி. கிளியர் ஆயிட்டா? சரி, ஓகே. இப்போ ஆட்டம் பாசிட்டிவ் சார்ஜரா, நெகட்டிவ் சார்ஜரா, நியூட்ரல் சார்ஜா? இதை கேட்டா அழகா சொல்லிடுறீங்க. சார் என்ன சார் ஆட்டம் நாங்க எவ்வளவு நாளா படிச்சுட்டு வரோம், சிக்ஸ்த்ல இருந்தே நாங்க படிச்சுட்டு வரோம். ஆட்டம் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு நியூட்ரல் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். கரெக்டா? இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தாங்க, சரிதான், அது ஓகே. ஏன் நம்ம எலக்ட்ரிக் நியூட்ரல் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இது ஆட்டத்துல நம்ம ஆட்டம் மொத்தமா தான் நம்ம இமேஜின் பண்ணோம். சரிங்களா? அதுல எலக்ட்ரான் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆனவர்கள் சேரும் போது என்ன ஆகும்னா நியூட்ரல் ஆவாங்க. அப்படிதானே? கரெக்டா? டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜும் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கனாலதான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் அதிகமான ஒருத்தர் கம்மியானா கண்டிப்பா மாறிடும், சைன் மாறிடும். அப்படிதானே? நீங்க 5யும் 6யும் கழிச்சீங்கன்னா சைன் மாறும். 5யும் அப்புறம் திருப்பி ஒரு 6யும் கூட்டினீங்கன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு +10 அப்படின்னு வரும். அப்படிதானே? ஆனா 5யும் கழிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது என்ன 0 வரும். அதாவது நியூட்ரல் அப்படிங்கிற. அதனால நம்ம வந்து இப்படி சொல்றோம். சரியா? ஈக்குவலா இருந்தா இதுக்கு இப்படி வருது. ஓகே. சரி. இந்த மாடல் நல்லா இருக்கே அப்படின்னா, இதுலயும் நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல நீங்க காலேஜ் லெவல்ல படிப்பீங்க. கிளாசிக்கல் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் வராது. ஆனா அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தனி காலேஜ்ல தனித்தனி புக்காவே வரும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, பிஎஸ்சி, எம்எஸ்சி அப்படி படிச்சாலும் சரி. சரியா? எப்படி பார்த்தாலும் ஒரு யூனிட், ஒரு சாப்டர் புக்கா வரும். அதுல இந்த கான்செப்ட் கிளாசிக்கல் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜால ஒரு ஸ்டேபிள் ஈக்குவேஷன்ல இருக்க முடியாது. புரியுதா? ஸ்டாட்டிக் சார்ஜ் என்ன நம்மளுக்கே தெரியும், ஒரு சார்ஜ் நிலையா இருக்குது. இப்ப இந்த எலக்ட்ரான் நீங்க சொல்றீங்க, அது அந்த இடத்துலயே நிலையா இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நிலையா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா கிளாசிக்கல் எலக்ட்ரான் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஸ்டேட்டிக் சார்ஜால ஒரு ஸ்டேபிள் ஈக்குவேஷன்ல இருக்க முடியாது. ஸ்டேபிள் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு நடுநிலையான ஒரு பொசிஷன்ல
இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அப்படி இருக்காது, ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்து தப்பாயிரும். ஸ்டேபிள் ஸ்டாட்டிக் சார்ஜா இது இருக்கு அப்படின்னா இது ஸ்டேபிள் ஈக்குவேட்டர் ஃபார்ம் பண்ணுமானா இல்ல, ஃபார்ம் பண்ணாது, ஃபார்ம் பண்ணல. சரிங்களா? சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எர்னஸ்ட், நான் எழுதுறேன் உங்களுக்கு, எர்னஸ்ட் தியரம் அப்படின்னு வாங்க. இது இதை சொல்லியிருப்பாங்க. இன் டீட்டெயிலா உங்க புக்ல கொடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த நேம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் வச்சுக்கோங்க அந்த இடத்துல. சரிங்களா? கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் படி நோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஃபிகரேஷன் இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எர்னாஸ்டோ தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாட்டிக் சார்ஜால ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துல இருக்க முடியாது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், அப்போ ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியாது. கரெக்டா? அப்படிதானே? ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியுமா? முடியாது. செகண்ட்லி, இந்த மாடல் ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய லைன் ஸ்பெக்ட்ரத்தை, அதாவது நிறைமாலையோடைய கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க, லைன் ஸ்பெக்ட்ரம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயில் ஆயிடுது. புரியுதா? ரெண்டு விஷயம் இங்க வந்து தப்பா நடக்குது. அதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு, மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஒண்ணு வந்து இவர் சொல்லிட்டாரு எலக்ட்ரான் இங்க உட்கார்ந்து இருக்கு, ஆட்டம் இப்படி இருக்கு, எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிக் சார்ஜால ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க வந்து சொல்ல முடியும், அப்ப ஆட்டம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆனதா அப்படிங்கிறது நமக்கு வந்து டவுட் ஆயிடுது, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அதுக்கு தான் எர்னஸ்டோ தியரம். சோ இந்த ஆட்டத்தால ஸ்டேபிளா இருக்க முடியாது. சரிங்களா? ஸ்டேபிளால இருக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னது, இந்த மாடலு ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய லைன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுது அப்படிங்கிற இந்த பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம புக்ல பாத்தீங்கன்னா பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிளம் புட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறது ஒரு கேக் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஒரு கேக் மாதிரி இருக்கு. இதுல அந்த பிளம்ஸ் அப்படிங்கிறது அங்கங்க இருக்கும். அதனாலதான் இந்த மாடலே பாத்தீங்கன்னா பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஏன்னா அந்த இங்கிலீஷ் கண்ட்ரி, இங்கிலாந்து அந்த இடத்துலாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு டிசர்ட், ஒரு கேக் வகை அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிளம்ஸ் வந்து அங்கங்க உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த மாடல் வந்து அப்படியே எடுத்து ஆட்டத்திலையும் கம்பேர் பண்றதுனால இந்த ஆட்டம் ஜே தாம்சனுடைய மாடலை பிளம் புட்டிங் மாடல் அப்படிங்கறதும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிளம் புட்டிங் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து வாட்டர் மெலன் சீட்ஸ் அதை வச்சு அவங்க சொல்றாங்க. பட் சில இடத்துல பாத்தீங்கன்னா பிளம் புட்டிங் மாடல் போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து என்னடா பிளம் புட்டிங் என்ன, இது எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கீங்க. இதுதான், ஒரு கேக்ல அங்கங்க பிளம்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த பிளம்ஸ் வச்சுதான், அந்த பிளம்ஸ் அந்த கேக்க வச்சுதான் ஓகே. இந்த இப்ப நீங்க பாக்குறது ஸ்பியர் மாதிரி இருக்கிறத ஆட்டமும், அது உள்ள பிளம்ஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் அப்படிங்கிறத சொல்ற வராங்க. சரியா? ரைட். இப்ப இன்னும் முடியல இந்த தாம்சன் மாடல், இன்னும் நான் சொல்லி முடிக்கல. என்னன்னா அனிமேஷன் நம்ம பார்க்க போறோம். அனிமேஷன் உங்களுக்கு சூப்பரா புரியும். இப்ப நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. வந்துட்டாப்பா? ஓகே, சூப்பர். இப்ப நீங்க பாக்குறதுதான் ஜே தாம்சன் மாடலோடைய ஒரு சிமுலேஷன், அதாவது ஒரு அனிமேஷன். பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, ஜே தாம்சன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருங்கிறது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜே தாம்சன் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் எடுத்து இந்த மாதிரி ஆட்டம் மாடலை தெரிஞ்சுக்காண்டி அந்த ஆல்பா பார்ட்டிகிள் வந்து அப்படியே அனுப்புறாரு, இப்படி அனுப்புறாரு. இந்த பாருங்க, பார்ட்டிகிள அனுப்புறாரு, ஆல்பா பார்ட்டிகிள ட்ரேசஸ் கொடுங்க. அதை போற பாதையை அப்படியே ட்ரேஸ் பண்ணும், அதான் ட்ரேசஸ். சரியா? அவர் என்ன சொன்னாரு, இந்த ரெட் கலர் போர்ஷன் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் டாட் மாதிரி இருக்கு, அதுதான் எலக்ட்ரான் இப்படி இருக்கு. அண்ட் இவருடைய பாயிண்ட் ஆஃப் படி என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி அனுப்பும் போது ஆட்டம் ஆல்பா பார்ட்டிகிள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். கிளியரா? இதுதான் ஒரு இமேஜின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது. பட் இங்க நீங்க ஒரு வித்தியாசம் பார்க்கலாம், ஜஸ்ட் அனுப்புறது போற மாதிரி தான். ஆனா நீங்க
ரூதர்ஃபோர்டு ஆட்டத்துல நீங்க அதை பார்ப்பீங்க. சரிங்களா? அது ஒரு வேரியேஷன் நடக்கும், டீவியேஷன் நடக்கும். ஏன்னா இவரு அத சொல்ல தெரியலன்னு சொன்னோம்ல, நம்ம 2 பாயிண்ட் சொன்னோம். அது அப்புறம் ரூதர்ஃபோர்டு வந்து கரெக்ட் பண்ணுவாரு. ஓகே. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபிலிம் புட்டிங் மாடல் தான் போட்டிருக்காங்க. ஆட்டம் அப்படியே போட்டிருக்காங்களா? ஓகே. ஆட்டத்தை நீங்க பாக்குறீங்க. பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான். அண்ட் நீங்க அனுப்பக்கூடிய ஆல்பா பார்ட்டிகல் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம போகுது. அண்ட் ஓகே ஆட்டம் இப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு. யாரு? ஜே தாம்சன். கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா, சூப்பர். இப்போ நம்ம அடுத்த மாடல் போகணும். அதுதான் ரூதர்ஃபோர்ட் மாடல். ஒரு மாடலை பார்த்தோம். இப்ப 2வது மாடல் பார்க்க போறோம். ரூதர்ஃபோர்ட் மாடல். ஓகே. இன் 1911ல கெய்கர் அண்ட் மார்ஸ்டின் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிமார்க்கபிளான எக்ஸ்பெரிமெண்ட பண்றாங்க. சரிங்களா? ஓகே. எதை வச்சுன்னா பேஸ்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தேர் டீச்சர் ரூதர்ஃபோர்டு. நிறைய பேர் ரூதர்ஃபோர்டு படிக்கும் போது ரூதர்ஃபோர்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இன் டீட்டெயிலா படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான் அதை நல்லா பண்ணிருப்பாங்க. அதான் ஆக்சுவலி அதுக்காண்டி ரூதர்ஃபோர்டு ஹெல்ப் இல்லாம இல்ல. ரூதர்ஃபோர்ட் எல்லாத்தையும் சொல்லுவாரு. இதை பண்ணுங்கப்பா, அதை மாத்துங்க பண்ணு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு. பட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நம்ம கிரெடிட் உண்மையா அந்த உழைப்பை கொடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து ஜஸ்ட் மேலோட்டமா படிக்க கூடாது. ஓகே, நம்ம நம்ம தெரிய வரைக்கும் தெரியாம நிறைய பேர் அவங்களோட உழைப்பை கொடுத்து தான் இருக்காங்க. அதை நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் தெரிஞ்ச இதெல்லாம் ஏதாவது ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு இன்டர்நெட்லயோ இல்ல புக்லயோ கொடுத்தாங்க போது அந்த கிரெடிட்டை உண்மையான ஓகே ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிருக்காங்களா, ஓ அவங்க தான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும் போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? ரைட். சோ இப்போ ரூதர்ஃபோர்ட்னு சொல்றோம். ஆனா அவரே ஒரு ஸ்டூடெண்ட். யாரோட ஸ்டூடெண்ட்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தாம்சன். தாம்சனோட ஸ்டூடெண்ட் தான் ரூதர்ஃபோர்ட். அதுவும் நல்லா இருக்கு. அப்படிதானே? ஆசிரியரா வந்து ரிசர்ச் பண்றாரு. அதுல சில விஷயம் கண்டுபிடிக்காரு, சில விஷயம் கண்டுபிடிக்க முடியல. உடனே கேரி ஃபார்வர்ட் கொடுக்குறாரு. அடுத்தவங்க அதை எடுத்து நடத்துறாங்க. உடனே அவங்க அதுல சில ஏன்னா கண்டிப்பா மனிதர் மூளைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படிதானே? நீங்க சிந்திக்க மாதிரி நான் சிந்திக்க முடியாது. நான் சிந்திக்க மாதிரி என்னுடைய அண்ணனோ தம்பியோ சிந்திக்க முடியாது. அப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சிந்திப்பாங்க. யாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. அப்படிதானே? அப்ப அவர் என்ன பண்றாரு? ரூதர்ஃபோர்டு ஓகே இதுக்கு பதிலா இதை பண்ணானே, இதை மாத்தினானே, ஸ்பீடை குறைச்சானே, இதை இந்த பிளேட் எடுத்தானே அப்படின்னு அவர் சிந்திப்பாரு. ரைட்டா? அவர் சிந்திக்குவார். அப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட் வராங்க. அவங்க வந்து சார் நாங்க இப்படி பண்றோம், இது பண்ணலாமான்னா இல்லப்பா இது பண்ணக்கூடாது, நான் பண்ணி பார்த்தேன் இது வரல, இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். ஓகே, அப்படியே வராது. சோ தாம்சனுடைய ஸ்டூடெண்ட் தான் இதுல ரூதர்ஃபோர்ட். நம்ம ரூதர்ஃபோர்ட் தான் பார்க்க போறோம். ரூதர்ஃபோர்டோட மாடலை பார்க்க போறோம். சரியா? ஏன்னா தாம்சன் மாடல்ல பாத்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். சோ அதை எக்ஸ்பெண்டர் மூலயமா இவர் சரி பண்ண ட்ரை பண்றாரு. அவர் தான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரியா? 1911ல ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்டான ஹைகர் அண்ட் மார்ஷின் அவங்களோட பேரை வேணா எழுதுறேன். நம்ம புக்ல இருக்கு. நான் புதுசான மாதிரி சொல்லல. கெய்கர் ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் மார்ஷின். அவரோட அட்வைஸ் படி, ரூதர்ஃபோர்டோட அட்வைஸ் படி ஒரு ரிமார்க்கபிளான எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுதான் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பை கோல்டு ஃபைல். ரொம்ப முக்கியமானதுதான் அந்த கோல்டு ஃபைல். அதனாலதான் அதை சொல்றேன். பை கோல்டு ஃபைல். ஓகே. ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பை கோல்டு ஃபைல். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஓகே. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ரேடியேட்டிவ் மெட்டீரியல் இருந்து வரக்கூடிய ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நம்ம நம்மளுக்கு நிறைய தெரியும். இப்ப நீங்க 11th சாரி 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய ரேடியேட்டிவ் மெட்டீரியல் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரி நிறைய படிப்பீங்க. நம்ம வந்து ஒரு பொலோனியம் அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்காண்டி இது மட்டுமே கிடையாது. பொலோனியம் மாதிரி ஒரு ரேடியேட்டிவ் மெட்டீரியல் எடுக்கிறோம். இதுல இருந்து ஆல்பா பார்ட்டிகல் வருது. நான் ஆல்பா பார்ட்டிகல் இப்படி போட்டுட்டேன். சரியா? ஆல்பா பார்ட்டிகல் வருது. அதான் ஆல்பா பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். சரியா? ஆல்பா பார்ட்டிகல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். இந்த ஆல்பா பார்ட்டிகலை ஒரு ஃபைன் ஹோல் வழியா ஒரு சின்ன ஹோல்
ரொம்ப ஃபைன், ரொம்ப ரொம்ப சின்ன ஹோலா இருக்கும். அந்த ஹோல் வழியா அந்த ஆல்பா பார்ட்டிகளை அனுப்பி அத இங்க ஏத்தாப்புல இருக்கிற ஒரு கோல்டு ஃபாயில் மேல, அது தின் கோல்டு ஃபாயில், ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஃபாயில் அது மேல விழ வைக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதையும் நம்ம வந்து அனிமேஷன் பார்ப்போம். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரேடியேட்டிவ் மெட்டீரியல், அதுல இருந்து ஆல்பா பார்ட்டிகல் வருது, ஃபைன் ஒலியா வழியா கொண்டு போய் ஒரு ஜிங் கோல்டு ஃபைன் மேல விளைவிக்காங்க. சூப்பர். அடுத்த பாயிண்ட், இப்ப அந்த கோல்டு ஃபைன்ல தாண்டி போற அந்த கோல்டு ஃபைல் வச்சிருக்கோம், அதை தாண்டி போற ஆல்பா பார்ட்டிகளை சுத்தி வச்சிருக்கக்கூடிய மூவபிள் ஸ்கிரீன் மேல, அந்த மூவபிள் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பைடு இருக்கும், தடவி இருப்பாங்க. சரியா? ஓகே, அந்த செல் அந்த அந்த ஸ்கிரீனே மூவபிளா இருக்கும், முன்னாடி பின்னாடியும் கொண்டு போறதுக்கு. அதுல அந்த சிங்க் சல்பேட் மேல அதை வந்து கோட் பண்ணிருப்பாங்க, தடவிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆல்பா பார்ட்டிக்கு போய் விழுந்ததுன்னா அதுல வந்து ஒரு பிரேக் ஸ்பாட் இலிமினேட் ஆகும், அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி மூவபிள் ஸ்கிரீன், அதனால நான் சிங்க் சல்பைடு அப்படின்னு போட்டேன், சிங்க் சல்பைடு. சரியா? இதுதான், இது மேலதான் அந்த கோல்டு ஃபைல்ல இருந்து தாண்டி வரக்கூடிய ஆல்பா பார்ட்டிகளை கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, ஆல்பா பார்ட்டிகல் இது மேல விழும்போது, அதாவது இந்த மூவபிள் ஸ்கிரீன் மேல விழும்போது ஒரு பிளாஷ் ஆஃப் லைட் வருது, ஒரு ஒரு பிரைட் ஸ்பாட் மாதிரி வருது. சரிங்களா? பிளாஷ் ஆஃப் லைட் தெரியுது. சரியா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இத பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா அமேசிங்கா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட்ஸ். சரிங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ஒண்ணு, ஆனா நடந்தது வேற ஒண்ணு. கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரிசல்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கறத நான் வந்து எழுதுறேன்னு. ரிசல்ட்ஸ் ஒன்னாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அனுப்பக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ஆல்பா பார்ட்டிகளும் ஸ்ட்ரெயிட்டா போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒண்ணுமே டிவேட் ஆகாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் அது நடக்கல. மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகள் மட்டும்தான் அன்டிவேட்டடா போனுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ், நான் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி எழுதுறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் அந்த கோல்டு ஃபைல் வழியா அன்டிஃபெக்டடா போனுச்சு. அன்டிஃபெக்டட், வேற எங்கேயுமே திரும்பாம அப்படியே போனுச்சு. அதாவது எந்த டிஃப்ளெக்ஷன் இல்லாம போடுறது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போடுறதா நம்ம இப்படி சொல்லுவோம் அன்டிஃபெக்டட். சோ அன்டிஃபெக்டட் அப்படின்னு போடுறோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரைட். ரெண்டாவது பாயிண்டா என்ன எழுத போறோம்னா, சம் பார்ட்டிகல்ஸ், சம் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுது. சோ ஸ்மால் ஆங்கிள், சரியா? ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு படிக்க புரியும். ரைட். அப்ப சார் இந்த ரெண்டு ரிசல்ட் தானா? இல்ல. அடுத்து மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும். அதாவது வெரி ஃபியூ பார்ட்டிகல், வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதானா, அதாவது ஆயிரத்துல இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், ஏன்னா இதே ரெண்டா பாயிண்ட் நம்ம பிரிக்கலாம். சரியா? சில பார்ட்டிகல் ஆயிரத்துல ஒண்ணு, ஒன் இன் தௌசண்ட், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 90 விட அதிகமா டிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது கிரேட்டர் than 90 டிகிரி டிஃப்ராக்ஷன் அப்படின்னு நான் போடுறேன். இப்படி போடுறேன் இந்த மாதிரி. சரியா? சோ வெரி ஃபியூ பார்ட்டிகல் 90 டிகிரியை விட, அதாவது 90 டிகிரியை விட அதிகமா டிஃபெக்ட் ஆகுது. அதனாலதான் கிரேட்டர் than 90 போட்டேன். ஃபோர்த் பாயிண்டா இதை கொஞ்சம் இன்னும் மாத்த போறோம். அதாவது இன்னும் கொஞ்சம் வெரி ஃபியூ பார்ட்டிகல். சோ இங்க வந்து கூட நம்ம வெரி போட வேணாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெரி போடுறதுனால இதை நம்ம வெரி ஒரு ஃபியூ பார்ட்டிகல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெரி ஃபியூ பார்ட்டிகல் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அது வந்து இது வந்து 1000ல ஒண்ணு, அது 10,000ல ஒண்ணு, அந்த மாதிரி நினைக்க போறோம். சரியா? சோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்ல போறோம்னா, ஃபோர்த் பாயிண்ட், சரியா, வெரி ஃபியூ பார்ட்டிகல் எப்படி டிஃபரெக்ட் ஆகுதுன்னா, 180 டிகிரி இதுல ஆங்கிள், 180 டிகிரி ஆங்கிள் டிஃப்ளெக்ட், சரியா, டிஃபெக்ட் ஆகுது.
ஆர் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 180 என்ன அர்த்தம்? போயிட்டு பேக்ல வரலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 180 ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் தான் 180. அப்ப 180 வாராது அப்படின்னா இப்போ இது பட்டு பட்டு இப்படி போறது, இப்படி போறது, இப்படி போறதெல்லாம் இருக்கு. கரெக்டா? சில பாட்டிகள் 90 இது 90 அப்படின்னா 90 விட அதிகமா போகுதுன்னா சில பாட்டிகள் 180 என்னதான் போயிட்டு அப்படியே வர்றதுதான் 180. கரெக்டா? ஸோ வெரி ஃபியூ பார்ட்டிகள், ரொம்ப ரொம்ப குறைவான பார்ட்டிகல்ஸ் 180 டிகிரியில டிஃபெக்ட் ஆகுறாங்க. அதாவது ஃபுல் பேக் ஸ்கேட்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்படியே பட்டு ஸ்கேட்டர் ஆகி பேக் ஆகுது. ஸோ திரும்பி வந்துடுது. இந்த மாதிரி 4 ரிசல்ட்ஸை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அப்சர்வேஷன்லாம் வச்சுக்கிட்டு ரூதர்ஃபோர்ட் கன்க்ளூஷன் வரார். இப்ப ரிசல்ட்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அப்புறம் ரிசல்ட்டை பார்த்தோம், இப்போ கன்க்ளூஷன் பார்க்கணும். இந்த ரிசல்ட்டை வச்சுதான் கன்க்ளூஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு எல்லா பார்ட்டி மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த அல்பா பார்ட்டிகள் டிஃபரெண்ட் ஆக போயிட்டுன்னு சொல்றோம். அப்போ வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் ஆட்டம், most of the space inside the atom empty, அதாவது எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா எம்டி ஸ்பேஸா இருக்கு. அதனாலதான் பெரும்பாலான பார்ட்டிகள் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிடுது. அப்படியே இங்க இங்க விட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அது போயிடுது. சரியா? ஓகே. கன்க்ளூஷன் நம்பர் 2. இது வந்து அந்த 3வது பாயிண்டும் 4வது பாயிண்டும் நம்ம சொன்னோம்ல, அதை வச்சு நம்ம ஆங்கிள் வச்சு சொன்னோம்ல 90 டிகிரியோட 180 டிகிரி அப்படி சொன்னோம்ல, அந்த பாயிண்ட் வச்சு ஒண்ணு சொல்றாரு. கன்க்ளூஷன் நம்பர் 2. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஆட்டத்துடைய சென்டர்ல ஒரு டைனி மேட்டரா ரொம்ப ரொம்ப ஸ்மால் வால்யூம்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த டைனி மேட்டருக்கு பேர் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம அவர் வந்து சொல்றாரு. கிளியரா? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? ஓகே. சோ இது எங்க இருக்கு நியூக்ளியஸ்? அவரை சொல்ற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஆட்டத்துடைய சென்டர்ல ஒரு டைனி மேட்டரா ரொம்ப ஸ்மால் வால்யூம்ல நமக்கு வந்து கான்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தெரிஞ்சு போச்சு, பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? அதுதான் நம்ம சொன்னோம். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த ஆட்டத்துக்குள்ள சென்டர்ல தான் இருக்கு. ஸோ சென்டர்ல, சென்டர் ஒரு டைனியா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேவா? ரொம்ப சின்னதா இருக்கு. டைனி மேட்டரா இருக்கு. டைனி மேட்டர் அப்படின்னு போடுறது. ரொம்ப ஸ்மால் வால்யூம்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய வால்யூம் ஆட்டத்தை ஃபுல்லாமே ஆக்குபை பண்ணல. சும்மா ரொம்ப ரொம்ப ஸ்மால் வால்யூம் அவர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. அந்த டைனி மேட்டர் தான் நாம நியூக்ளியஸ் அப்படிங்கிற பேரை சொல்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ அடுத்து இன்னும் இருக்கு கன்க்ளூஷன். 3வது பாயிண்ட் எழுதுறோம். நியூக்ளியஸ் உடைய சைஸ். கன்க்ளூஷன் அவன் அடுத்து என்ன பார்க்கலாம்? நியூக்ளியஸ் உடைய சைஸ் 10⁻⁻14 மீட்டர் ரேஞ்ச்ல இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் தோடைய மாஸ் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. சரியா? நியூக்ளியஸோடைய சைஸ் 10⁻⁻14 மீட்டர். -14 சரிங்களா? +14 போட்டக்கூடாது. ரொம்ப பெருசுன்னு நினைச்சக்கூடாது. ரொம்ப ரொம்ப சின்னது. ஆட்டத்தோடைய சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் ஆட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பக்கத்துல வரும். சரியா? இப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த இதுல பார்த்தோம்னா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் மாஸ் வந்து எங்க இருக்குன்னா நியூக்ளியஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது. சரியா? சில புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸோட சைஸ் வந்து 10⁻−15 அப்படின்னு போட்டு ஆட்டத்தோட சைஸ் 10⁻−14 அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வேரியேஷன் சின்னதா இருக்கு தாண்டி காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம புக்ல நம்ம 12th புக்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஹூ சைஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻−14 மீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால நான் இங்க எழுதியிருக்கேன். சில புக்ல போட்டிருப்பாங்க. நீங்க நெட்ல பார்க்கும்போது சில இடத்துல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸோட சைஸ் 10⁻−15, 10⁻−14 இருந்து ஆட்டத்தோட சைஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏன்னா மைனஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பெருசா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
நியூக்ளியஸ் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட்டம் காமிக்கிறதுக்காண்டி இப்படி போட்டுருப்பாங்க. அதனால இந்த வேலையை பார்த்தோன்னே ஐயோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது. நம்ம புக்ல போட்டது கரெக்ட் தான் சரிங்களா. அதனால கொஞ்சம் வேரியேஷன் மைனஸ் 14 சரி மைனஸ் 15 சரி கரெக்ட் தான். ஓகே, இது கிளியராக்கா. இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா கன்க்ளூஷன் நம்பர் 4. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் மாஸ் வந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஓகே, எலக்ட்ரான் ரெஸ்ட் இருக்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். ஏன்னா இத பத்தி தான் ஜே தாம்சன் சொல்ல முடியல. அப்ப இவர் சொல்றாரு எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருக்காது. இருக்காதுன்னா இப்படி போடுறது சரியா, இருக்காது. ஏன்னா ஸ்டாட்டிக் சார்ஜால ஸ்டேபிளா இருக்க முடியாது. சரியா, ஸ்டாட்டிக் சார்ஜால ஸ்டேபிளா இருக்க முடியாது. சோ எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆகுது, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது பிளானட்ஸ் சன்னை சுத்துற மாதிரி சுத்துது அப்படிங்கிறது சொன்னாரு. ஏன்னா தாம்சன் என்ன சொன்னாரு, சார்ஜ் ரெஸ்ட் இருக்குப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரெஸ்ட் வந்து அது ஸ்டேபிளா இருக்கக்கூடாது அப்படி கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ் படி அப்படிதானே இருக்கக்கூடாதுன்னா, ஆமாண்ணா அப்படின்னா அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்போது உடனே ரூதர்ஃபோர்டு வர இல்ல எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்ல இருக்காது. ஏன்னா ஸ்டேட்டிக் சார்ஜா இருந்ததுன்னா ஸ்டேபிளா இருந்திருக்காது சரிங்களா. அதனால இது வந்து மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது, நியூக்ளியஸ் சுத்தி மூவ் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பிளானட் சன்னை சுத்துற மாதிரி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வருது, அது பர்டிகுலர் சர்க்குலர் ஆர்பிட்ல அப்படிங்கிறத சொன்னார். சரியா, இது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு அனிமேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா போகலாம். காமிக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ரைட். இது தாம்சன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாடல் பார்க்க போறோம், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பாருங்க. இதுல அதே தான். இப்போ ஆல்பா பார்ட்டிகிள் திருப்பி அனுப்ப போறேன். கோல்டு ஃபைல் அதெல்லாம் எல்லாமே தெரியுது. ஆட்டம் இது சர்க்கிள் சர்க்கிளா போட்டுருக்கோம், அதெல்லாம் ஒரு ஆட்டம். ஆட்டத்துக்குள்ள அனுப்ப போறேன். ஓகே, ஆட்டத்தை நம்ம வந்து இப்போ ஆம், அனுப்புறோம். நீங்களே பாருங்க, நீங்களே கவனிங்க என்ன நடக்குன்னு கவனிங்க. ட்ரேசஸ் பண்ணலாம், அதுக்கான போட்டு காமிச்சேன். என்ன நடந்தது, நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலரான இடத்த கவனிங்களேன். இந்த இடத்த மட்டுமே கவனிச்சுங்க. எஸ், பட்டு எப்படி போகுது பாருங்க. இப்படி போகுது, இப்படி போகுது. ஒரு லட்சத்துல ஒண்ணும் 10 லட்சத்துல ஒண்ணும் என்ன ஆகும்னா அப்படியே அப்படி பட்டு அப்படி திருப்பி வரும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அஹ் நம்ம டக்கு அந்த டைம்ல அது போகாம இருக்க மாதிரி நம்ம ஐயோ போல அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா நான் பார்த்திருக்கேன். நிறைய தடவை பொறுமையா உட்காந்து பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு அப்படி பட்டு அப்படி ரிவர்ஸ்ல அப்படி பட்டு இப்படி ரிவர்ஸ்ல வரும். மற்றதெல்லாம் அப்படி டிவேட் ஆகிப்போம். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்ல போயிட்டே தான் இருக்கும் பாருங்க, ஸ்ட்ரெயிட்ல போயிட்டே தான் இருக்கும். ஓகே, இது வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட். கிளியரா? இது வந்து ஒரு ஆட்டத்தை நம்ம புரோட்டான் நியூட்ரான் வச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதை வந்து இன்னும் ஜூமா பார்க்கலாம், அதுக்காண்டி இதை காமிக்க. இப்ப பாருங்க, ஆல்பா பார்ட்டிகல் அனுப்புறாரா, இங்க பாருங்க டிவேட் ஆகுது பாருங்க, எப்படிலாம் டிவேட் ஆகுது. இதுலதான் நம்ம வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், இம்பாக்ட் பேராமீட்டரும் இருக்கு, அதை பார்க்க போறோம். இது புரிஞ்சதா? ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் புரிஞ்சுதா? ஓகே, ஆட்டத்துல இப்படிதான் போக போகுது. சென்ட்ரல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஏதோ ஒன்று சம்திங் இருக்கு. அதனால அந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போகும்போது டிவேட் ஆகுது. அது 90 டிகிரி 180 டிகிரி தான் டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித டிவேட் இல்லாம அப்படியே பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். ரைட்டா? ஓகே, சூப்பர். இப்ப இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சும் இம்பாக்ட் பேராமீட்டரும் அதை லேசா சொல்லி கொடுத்துருவேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படிங்கிற செகண்ட் கான்செப்ட். இது வந்து அடிக்கடி 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்பாங்க சரிங்களா. அதனால அதையும் லேசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நீங்க புக்கை பார்த்து நீங்க ரீட் பண்ணலாம். ஒண்ணு இல்ல, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் நேரா நியூக்ளியஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா போகும்னா, அதான் நான் இது வரைக்கும் போனப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது நியூக்ளியஸ்னா ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் அதால போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல.
அப்ப இந்த பாயிண்ட் வழியா இந்த ரொம்ப க்ளோஸா ஒரு பாயிண்ட் பக்கத்துல போயிட்டு மூமெண்ட்லயே நின்னுடும். மூமெண்ட்லன்னா அது ரொம்ப நேரம் நிக்காது, அது டக்குன்னு நின்னுடும். சரிங்களா? நின்னுகிட்டு அப்புறம் அப்படியே 180 டிகிரி அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்ப அது வரைக்கும் அதனால மேக்சிமம் டிஸ்டன்ஸ் போக முடியுதா? ஓகே. மேக்சிமம் தூரம் பக்கத்துல வரைக்கும் போக முடியா? ஓகே. ரைட்டா? சோ இந்த மினிமமான டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுத்துக்கு உண்டான மினிமம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஏன்னா அதுல பேர்ல இருக்கு க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆகுது. சரிங்களா? ஓகே. இது எதை வச்சு இருக்குன்னா, இந்த டிஸ்டன்ஸால ஆல்பா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி முழுக்க முழுக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுது. சரிங்களா? ஓகே. இது புரியுதா? சோ மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல ஜஸ்ட் நின்றோம் சொல்லிட்டோம். ஏற்கனவே வந்த ஆல்பா பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துல நின்னா என்ன ஆயிரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடும். அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். நின்னுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். சோ நின்னு ரெஸ்ட்ல இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி என்னைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடும். அப்படிதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுங்களா? சோ ஆஃப் எம்வி ஸ்கொயர் இப்படி போடுறோம். சரிங்களா? இல்ல வி நாட் அப்படிங்கிறது அதோடைய ஸ்பீடு. சரிங்களா? அந்த ஸ்பீட்ல வருது. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அண்ட் 2E இசட் வி 2 ஆர் நாட் அப்படிங்கிறத போட்டுப்பாங்க. இந்த ஆர் நாட் தான் இந்த டிஸ்டன்ஸ் க்ளோசஸ்ட் அப்ரோச்சோடைய டிஸ்டன்ஸ். இப்போ கைனடிக் எனர்ஜி நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த சோ எனர்ஜியை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்த 1/4 Q1 Q2 by R அப்படின்னு போடுவோம். Q1 Q2னா ரெண்டு சார்ஜ். சோ நம்ம வந்து 2E அண்ட் ZE அப்படிலாம் போட்டுருவோம். நமக்கு வந்து ஆல்பா பார்ட்டிகளுடைய சார்ஜ், அப்புறம் அந்த நியூக்ளியஸோட சார்ஜ் அதுதான் போட்டிருக்காங்க. அந்த ரெண்டு சார்ஜை வச்சு 2E ZE எல்லாம் போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. இந்த ஆர் நாட் தான் நம்ம வந்து நியூக்ளியஸோடைய சைஸ் எஸ்டிமேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சரி, அந்த ஆர் நாட் எடுத்து புக்ல போட்டிருப்பாங்க. இகே அப்படின்னா நமக்கு தான் இகே போடாம டேரக்டா இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த இகே அப்படிங்கிற இதை தான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து ஒண்ணு இருக்கு, இம்பாக்ட் பேராமீட்டர். இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படின்னா இதை வந்து பி அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. சரியா? ஆல்பா பார்ட்டிகல் ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது அதோடைய வெலாசிட்டி வெக்டாருக்கும் நியூக்ளியஸோடைய சென்டருக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். புரியுதா? உங்களுக்கு புரியக்காண்டி நான் இமேஜின் பண்றதுனால சின்ன பிக்சர் மாதிரி போடுறேன். இது நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ், இதை சுத்தி தான் ஆட்டம் இருக்கு. உங்களுக்கு புரியக்காண்டி கொஞ்சம் பெருசா போட்டுருவேன். சரியா? இது நியூக்ளியஸ். சரியா? இந்த நியூக்ளியஸ்னு ஒரு சென்டர் இருக்கும். இந்த சென்டருக்கும் ரொம்ப தூரத்துல வரக்கூடிய ஆல்பா பார்ட்டிகல் இருக்குல்ல, அந்த ஆல்பா பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டருக்கு உண்டான ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். புரியுதா? சோ ஆல்பா பார்ட்டிகல் ஏற்கனவே சொல்லியிருந்தா பிளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இங்க போட்டிருப்பாங்க. அடுத்து நியூக்ளியஸ் இங்க போட்டிருப்பாங்க, கீழே போட்டிருப்பாங்க. இது வந்து இப்படி வர்ற மாதிரி இப்படி காமிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இப்படி 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 போகுது. நியூக்ளியஸ் டிவேட் ஆகி போகுது. அப்படிதானே? நியூக்ளியஸோடைய சென்டருக்கும் இதுக்கும் உண்டான ஒரு கோடு மாதிரி போட்டு வந்து இப்படி போட்டிருப்பாங்க. சரியா? இதுதான் இம்பாக்ட் பேராமீட்டர் பி அப்படின்னு போட்டிருக்காங்களா? புரியுதாப்பா? ஆல்பா பார்ட்டிகல் இங்க இருக்கும், இது நியூக்ளியஸ் இங்க இருக்கும், சென்டர்ல இருந்து ஒரு கோடு வீச்சு. ஏன்னா இது இப்படி ஸ்ட்ரெயிட்டா வராது, டிவேட் ஆயிடும். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட் மாதிரி போட முடியும் ஆல்பா பார்ட்டிகல. ஆல்பா பார்ட்டிகல் டிவேட் ஆகுது, பட் அந்த லைன் எப்படி போட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலர் போட்டேன், அதுதான் இம்பாக்ட் பேராமீட்டர். ஓகே, இது புரியுதா? சோ இம்பாக்ட் பேராமீட்டரும் இந்த ஆங்கிள் இப்படி டிவேட் ஆகி போகுதா, இப்படி இப்படி போகுதா, இதான் ஆங்கிள், இது பி. சரியா? சோ இம்பாக்ட் பேராமீட்டரும் ஸ்கேட்டரிங் ஆங்கிளும் ஒரு ரிலேஷன்ல இருக்கு. சரியா? ஒரு ரிலேஷன்ல இருக்கு. அதுதான் புக்ல பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காட் தீட்டா தீட்டா பை 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கக்காண்டி கே அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. ஸோ கே காட் தீட்டா பை 2 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே, இதை புக்கை பார்த்துக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கு, அது சொல்றேன். அதாவது ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கும் தீட்டாங்கிறது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், பின்னா பேராமீட்டர். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஆர் நாட் என்ன வி நாட் என்னலாம் புக்ல இருக்கு, அதை நீங்க படிச்சிருங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றோம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் அப்படின்னு என்னன்னா, ஸ்மாலர் த இம்பாக்ட் பேராமீட்டர், லார்ஜர் வில் பி த டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? அதாவது இம்பாக்ட் பேராமீட்டர் குறைவா இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். அதுவே இம்பாக்ட் பேராமீட்டர்
லார்ஜரா இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கும். ஸ்மாலர் வில் பி த டிஃப்ளெக்ஷன். ரொம்ப அருமையான பாயிண்ட் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அதுதான் அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு வச்சிருந்தேன். சரிங்களா? இம்பாக்ட் பேராமீட்டருக்கும் அந்த ஸ்கேட்டர் ஆங்கிளுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ரொம்ப ரொம்ப அதாவது ஸ்மாலர் இம்பாக்ட் பேராமீட்டர் இருந்ததுன்னா லார்ஜரா இருக்கும். டிஃப்ளெக்ஷன் வந்து லார்ஜரா இருக்கும். அதாவது பி ஸ்மால் ஆகுதுன்னா தீட்டா ரொம்ப அதிகமா இருக்கும். பி லார்ஜரா இருந்ததுன்னா தீட்டா வந்து ரொம்ப ரொம்ப குறைவா அந்த டிஃப்ளெக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரியா? இதுதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ் பார்த்துட்டு அதை ரெட்டிஃபை பண்றதுக்கு போர் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறத என்ன பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலை பார்த்தோம். அண்ட் அதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அதாவது தாம்சன் பார்க்கிறோம், பட் ரூதர்ஃபோர்ட் பார்க்கல. ரூதர்ஃபோர்டுடைய மாடலோட லிமிடேஷன் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அண்ட் இம்பாக்ட் பாராமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோஸ் அப்ரோச் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போர் ஆட்டம் மாடல் பார்க்கலாம். சரிங்களா? சோ கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.